என் அன்பு உறவுகளே, நம்மில் பெரும்பாலானோர் செய்யும் சிறிய தவறு நிறைய பேருடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. இந்த கதை உங்க வாழ்க்கையை சேவ் பண்ணும். ஒரு நாள் கருணை நிறைந்த சீடன் ஒருவன் வழியில் ஒரு பைத்தியக்காரனை பார்த்தான். அவன் கத்திக்கொண்டும் கற்களை எறிந்தும் எல்லோரையும் பயமுறுத்தியும் கொண்டும் இருந்தான். அவனை பார்த்த சீடனின் மனது உருகியது. இவனும் ஒரு மனிதன்தான், இவனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நினைத்து அவனை தன் ஆசிரமத்திற்கு கூட்டிக் கொண்டு வந்து குருவிடம் சென்று விவரத்தை சொன்னான். குரு எல்லாவற்றையும் அமைதியாக கேட்ட பின்னர், சரி, அவனை அப்படியே ஒரு மூலையில் உட்கார விடுங்கள், உணவு நீர் அருகில் வையுங்கள், ஆனால் அவனிடம் பேசாதிருங்கள், அவனை கவனிக்காதிருங்கள், அவன் எதை செய்தாலும் எதிர்வினை கொடுக்காதிருங்கள் என்றார் குரு. அவன் முதல் நாள் கத்தினான், கற்களை வீசினான், அழுத்தமாக கவனத்தை தேடினான். ஆனால் யாரும் அவனை கவனிக்கவில்லை. 2ஆம் நாள், 3ஆம் நாள் நாட்கள் நகர்ந்தன. அவன் குரலின் வேகம் மெதுவாக குறைந்தது. அவன் கைகளில் இருந்த கோபம் சோர்ந்தது. அவன் மனம் மெதுவாக அமைதியை உணர ஆரம்பித்தது. ஒரு நாள் அவன் அமைதியாக எழுந்து குருவின் முன் வந்து நின்றான். கண்களில் ஒரு மாற்றம். குருவே, எனக்கும் தியானம் கற்றுத் தருவீர்களா என்று கேட்டான். இதை பார்த்த சீடன் ஆச்சரியப்பட்டு, இவன் எப்படி இவ்வாறு மாறினான் என்று குருவிடம் கேட்டான். குரு, அவன் பைத்தியக்காரத்தனத்திற்கு யாரும் எதிர்வினை கொடுக்கவில்லை. அதனால் அது வளரவில்லை, மெதுவாக சாக ஆரம்பித்தது. எதிர்வினை இல்லாத இடத்தில் பிரச்சனை உயிர் வாழாது. இதுதான் அவன் மாற்றத்திற்கு காரணம் என்றார் குரு. நாம் எல்லா விஷயத்திற்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. எல்லா வாதத்திலும் ஜெயிக்க வேண்டியதும் இல்லை. நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் சில நேரங்களில் பிரச்சனைகளுக்கு உணவாக மாறுகிறது. அதனால் நம் அமைதி அந்த பிரச்சனையை பட்டவி போடுகிறது. உங்ககிட்ட யாராவது காரணமே இல்லாம கோபப்படுறாங்களா? அமைதியாக இரு. யாராவது உங்ககிட்ட காரணமே இல்லாம விமர்சனம் பண்றாங்களா? உன் பாதையை தொடர். எல்லாம் சரியாகவே இல்லையா? பரவாயில்லை, நீ சரியா இருந்தா போதும். இந்த கதையில நான் உணர்ந்தது, வாதம் வெல்லலாம், ஆனால் அமைதிதான் வாழ்க்கையை வெல்லும். உங்களுக்கும் இந்த கதையை பற்றின கருத்து இருந்தால் கமெண்ட் மூலம் பகிரலாம். நன்றி உறவுகளே.